உடலிற்கோர் நல்ல மருந்து ஆசனம், உள்ளத்திற்கோர் நல்ல மருந்து தியானம். O God, bless us and all in the world with peace, happiness, purity in mind, health and wealth. லாஸ்ட் வீடியோவில் மனம் என்றால் என்ன, அது எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தோம். மனம் என்பது நம்முடைய எண்ணங்கள் தான் என்று பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பாசிட்டிவ் திங்கிங் எப்படி உருவாக்குறது, நெகட்டிவ் திங்கிங்கை எப்படி பாசிட்டிவ் திங்கிங்காக மாற்றுறது என்பதை பற்றி பார்க்கலாம். லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும், வின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போது நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸும் அந்த ஒரு கோல் அப்படின்றதுல மட்டும்தான் இருக்கணும். சில பேர் கேட்பீங்க, எல்லாரும் தான் ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்கிறோம், பட் ஏன் எல்லாராலையும் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு கேட்பீங்க. இது ஒரு நல்ல கொஷின் தான். பட் நம்ம இலக்கை நோக்கி செல்லும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நெகட்டிவ் திங்கிங் என்ற எதிர்மறை எண்ணங்களா இல்லைனா பாசிட்டிவ் திங்கிங் என்ற நேர்மறை எண்ணங்களா என்று பார்க்க வேண்டும். ஸோ வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங்கை மட்டுமே வச்சுக்கணும். எதிர்மறை எண்ணங்கள் என்பது பரம்பரை, அதாவது வழி வழியாக ஆகி வந்த பொருட்கள் மாதிரி. இப்போ ஒரு வீட்டில் ஸ்டோர் ரூம்லேயோ இல்லைனா சேந்திலேயோ பழங்கால பொருட்களை வச்சுருப்பாங்க. அதாவது இது எங்கள் தாத்தா ஓட்டின நடைவண்டி, பயன்படாத பலகை, உடைந்த நாற்காலி, கால் இல்லாத சோஃபா, பெண்டுலம் இல்லாத ஓடாத கடிகாரம் போன்ற பல வகையான பொருட்களை வச்சுருப்போம். ஒவ்வொரு பொங்கலுக்கும் இதை எடுத்து பார்த்துட்டு மீண்டும் அதே இடத்தில் வைத்து விடுவோம். இங்கு வீடு என்பது நம்முடைய மனம். பழமையான உடைந்த உபயோகம் இல்லாத பொருட்கள் மாதிரி. அந்த திங்ஸ் தான் எதிர்மறை எண்ணங்கள் என்று வச்சுக்கலாம். எல்லா உபயோகம் இல்லாத உடைந்த சேந்தியில் இருந்து எடுத்த பின் லாஃப்ட் அப்படியே க்ளீனாக, பார்ப்பதற்கே அழகாக அமைதியான ஒரு இடம் போல இருக்கும். பட் மீண்டும் அந்த உடைந்த பொருட்களை சேந்தியில் அடுக்கி வைப்போம். அதாவது அமைதியாக இருந்த நம் எண்ணங்கள் மீண்டும் ஓட்டை, உடைசல் என்ற எதிர்மறை எண்ணங்களினால் நிரப்பப்பட்டு விட்டது. இதற்கு தான் பெரியவர்கள் போகி அன்று பழையன கழித்தலும் புதியன புகுதலும் என்று கூறுவார்கள். ஸோ தேவையற்ற எண்ணங்கள், அதாவது நம்மையே உடைக்கக்கூடிய எண்ணங்களை இந்த போகியில் இருந்தாவது தூக்கி போட்டு எரித்து விடுவோம். இப்படி எரித்துவிட்டு பாசிட்டிவ் எண்ணங்களை நமக்குள்ள எளிமையாக சில பயிற்சிகள் மூலம் நம்ம கொண்டு வர முடியும். இப்போ ஒரு சிம்பிளான பயிற்சியை சொல்கிறேன். அதாவது நம்முடைய மூச்சோட்டம் உள்ளே இழுப்பது, வெளியே விடுவது. இது ஒரு சின்ன பயிற்சி. மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விட வேண்டும். இந்த பயிற்சியை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 10 தடவை செய்ய வேணும். இதை செய்கிறது மூலயமா நம்மளுடைய உடலுக்கு பிராணன் நன்கு கிடைக்கும். நமக்குள்ள இருக்கும் கோபம், கவலை, டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர் இவை எல்லாமே நன்கு குறைய ஆரம்பிக்கும். இவை குறைய ஆரம்பிக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ பாசிட்டிவான எண்ணங்கள் நம்மளோட உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும். எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. இவற்றை அவ்வளோ ஈஸியாக லேசாக எடை போட முடியாது. எண்ணங்களால் நமக்குள்ள உற்சாகத்தையும் ஏற்படுத்த முடியும், நோயையும் கூட வரவழைக்க முடியும். எப்படி என்று யோசிக்கிறீங்களா? இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.